ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய திருநாம வைபவத்திலே நாம் நித்திய கர்மானுஷ்டானத்தை பற்றி பார்க்கலாம். சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்திலே கைங்கரிய கால அவசிய அனுசந்தேயார்த்த விசேஷவித்து என்ற ஒரு திருநாமம் இருக்கின்றது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தன்னுடைய தினசரி வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன அனுஷ்டானங்களை அவன் செய்ய வேண்டும், அதில் என்ன சாஸ்திரம், இதையெல்லாம் முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சுவாமி தேசிகன் சில நூல்களை சாதித்திருக்கிறார். வடமொழியிலே ஸ்ரீ பாந்தராத்திர ரக்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கமான நூல், தமிழிலே வைஷ்ணவ தினசரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பாமாலை. இது தவிர சுவாமி தேசிகன் தினசரி என்னென்ன அனுஷ்டானங்களை அனுஷ்டித்தார் என்று சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமார நாயனாச்சாரியார் ஒரு நூலின் மூலமாக அந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கார். அது தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரம் என்ற நூல். கார்த்தால நாம தூங்கி எழுந்துக்கிறது முதல் இரவு தூங்குவது வரை என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணணுமோ அதை ரொம்ப நம்ம மேல ஒரு பிரீத்தியோட, மிகுந்த அக்கறையோட சுவாமி தேசிகன் அதையெல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதை ஆதாரமாக கொண்டு பிற்காலத்துல வந்த ஆச்சாரியர்கள் பல ஆன்மீக நூல்களை அருளி செய்திருக்கின்றனர். அதனுடைய வியாக்கியானங்களும் இப்ப நன்னாவே கிடைக்கிறது. ஆச்சாரியர்களும் சுவாமி தேசிகன் காண்பித்த வழியை பின்பற்றி பல அனுஷ்டானங்களை செய்து காட்டியிருக்கின்றனர். இன்றளவும் உபதேசமும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த முறைப்படி பார்த்தால் ஒருத்தன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்றத, அந்த எல்லா நாட்களும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் மிக அழகாக இந்த கர்மானுஷ்டானங்களை எடுத்து சொல்றார். ஏன்னா ஒரு ஜீவன் இங்க வாழும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவன் அந்த பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி தேசிகனே அந்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிறார். ஆகையினால அதை முறைப்படி காலக்ஷேபம் மூலமாக செய்வது மிகச் சிறந்தது. ஆனா பல பேர் நமக்கு இப்போ இந்த மாதிரியான காலக்ஷேபங்கள்லாம் பண்றதுன்றது ஒரு இயலாத நிலை. ஏன்னா நாம் இருக்கக்கூடிய இடம், நம்முடைய காலம், வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் மனசுல வைத்து பார்த்தால் நமக்கு அதெல்லாம் இயலாத காரியம் போல தெரிகிறது. ஆகையினால 100% வைஷ்ணவ அனுஷ்டானத்தை நம்மளால கடைபிடிக்க முடியலன்னா கூட அதை அடியோட விட்டுடாமல் நம்மால் முடிந்தவரை கடைபிடிக்கலாம் அப்படின்றது தான் பெரியவாளுடைய ஒரு உபதேசமாகவும் இருக்கு. அதுக்காக தான் சுவாமி தேசிகன் என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சாதித்தார்களோ அதை எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி சுருக்கமாக இங்க அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன் இனி வரும் காலங்கள்ல. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் விட்டு கூட போகலாம். சில பொதுவான விஷயங்களை மட்டும் அடியேன் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தால் பெரியவாள் அடியேனை க்ஷமித்தருளணும்னு பிரார்த்தித்துக்கிறேன். ஒரு வைஷ்ணவன் விஷ்ணுவிடம் பக்தி உடையவனாக இருக்க வேண்டும். விஷ்ணு பக்தன் தான் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லப்படுறான். பக்தினா என்ன? பிரீத்தி, அன்பு, காதல், இது மாதிரியான பர்யாய வாச்சகங்கள் மூலமாக நாம் சொல்லலாம். எம்பெருமான் விஷ்ணுவிடத்துல யாருக்கு உண்மையான அன்பு இருக்கின்றதோ அவர்கள் விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ எம்பெருமானுடைய கட்டளைப்படிதான் அவன் நடக்கணும். எம்பெருமானுடைய கட்டளையை மீறி நடக்கக்கூடாது. எம்பெருமான் எப்படி விருப்பப்படுறானோ அப்படியே செய்யணும். எல்லா விஷயத்தையும் தன் இஷ்டப்படி நடக்கிறவன் எம்பெருமான் விஷயத்துல பக்தியோட இருக்கக்கூடியவன் கிடையாது, வைஷ்ணவனாக ஆக மாட்டான். ஆகையினால ஒரு வைஷ்ணவனா இருக்கக்கூடியவன் கண்டிப்பாக எம்பெருமான் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்பான். தன் இஷ்டப்படி நடந்து கொண்டால் அது அவருக்கு விருப்பம் இல்லாமல் போகும். அதனால பல கஷ்டங்கள் ஏற்படும். அதனால எம்பெருமானுக்கு விருப்பம் எது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் அதுக்கு என்ன வழி நம்மால தெரிஞ்சுக்க முடியுமான்னா, நம்மால நேரடியா போய் பார்க்க முடியாது, நேரடியா கேட்க முடியாது விஷ்ணுவினிடத்துல. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி சங்கடங்கள் வரும்போது தான் நமக்கு சாஸ்திரங்கள் உதவி புரியுறது. சாஸ்திரங்களுடைய ஒரு அபேட்சா நமக்கிட்ட இருக்கு. அதனால எம்பெருமான் தனது விருப்பு வெறுப்புகளை சாஸ்திரங்களில் வெளிப்படுத்தி காட்டுறான். அதை பார்த்து நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம நடக்கணும்.
இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், சாஸ்திரானுஷ்டானம்ன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? மனசுல பக்தி இருந்தா போறாதா? சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி எல்லா அனுஷ்டானத்தையும் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா பக்தி குறைஞ்சு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான எண்ணம்லாம் வரும். எம்பெருமானிடத்துல பக்தியும் ஆசையும் அன்பும் காதலும் அதிகமாக இருந்தால் எம்பெருமானுக்காக நாம எதையும் செய்வதற்கு தயாராக இருப்போம். நாம பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தை விதியே கடமையேன்னு பண்ணக்கூடாது. இந்த அனுஷ்டானம் எம்பெருமானுக்காக பண்ணக்கூடியது, எம்பெருமானுடைய உகப்பிற்காக பண்ணக்கூடியது. அப்படி பண்ணா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியவே தெரியாது. நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வரார், நமக்கு பிடிச்சவர், ரொம்ப பிடிச்சவர் வரார். அவர் வந்தார்னா அவரை ரொம்ப சந்தோஷத்தோடு அவரை வரவேற்கிறோம். அது நமக்கு சிரமமே தெரியாது. அவருக்கு சிசுரூஷைகள் பண்றதுல நமக்கு எந்த விதமான சிரமமே தெரியாது. யாரோ ஒருத்தர் பிடிக்காதவர் வரார், அப்படி அவர் வரும்பொழுது அவர் வரதுலேன்னு திரும்பி போற வரைக்கும் நமக்கு கஷ்டம்தான் தெரியும். அவருக்கு சிசுரூஷை பண்றதை கடமையேன்னு தான் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி பிடித்தவர் வந்தால் நாம் சிசுரூஷையை மிகுந்த சிரத்தையோடு பண்ணுகின்றோமோ அதுபோல நம்முடைய கர்மானுஷ்டானத்தையும் மிகுந்த சிரத்தையோடு பண்ண வேண்டும், எம்பெருமானுக்காக பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானிடத்திலே பரிபூர்ணமான பக்தி உடையவர் யாராக இருந்தாலும் அவனுடைய பிரீத்திக்காக நாம அனுஷ்டானத்தை பண்ணுவோம். இதுல சிரமம்ன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா எம்பெருமானுக்காக பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது நம்முடைய பக்தியின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். அது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெருமாளே சொல்றார். பல ஆச்சாரியர்களும் இதை தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா அப்படின்னார் பெருமாளே. யாரு ஆக்ஞா அதிலங்கனம் பண்றாளோ அவன் சச்ச மம துரோகின்னு சொன்னார். அப்படி வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் மீறி நடப்பவன், என்னுடைய கட்டளையை மீறி நடப்பவன் கண்டிப்பாக எனக்கு துரோகியாக ஆவான். அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் கூட வைஷ்ணவனாக ஆகமாட்டான் அப்படின்னு சொன்னார். பிராட்டி சொல்றா, சரணாகதி 12 மோட்சத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கும் பக்தன் கூட சாஸ்திர விதியை ஒரு நாளும் மீறக்கூடாது. நான் தான் பிரபத்தி பண்ணிட்டேனே, எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கக்கூடாது. சாஸ்திர விதியை மீறக்கூடாது. ஏன்னா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு உகப்பு ஏற்படும் என்றால் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி நடந்தால் மட்டும்தான் உகப்பு ஏற்படும். ஏன்னா சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் கடைபிடிக்காமல் இருந்தால் அது அசுரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். சாஸ்திரத்தினால சொல்லப்படாத விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவன் கண்டிப்பாக எம்பெருமானுக்கு பக்தனாக இருக்க மாட்டான் அப்படின்னே சொல்றார். ஏன்னா நாமெல்லாம் இருக்கிறது இருள் தருமா ஞானம். சுவாமி தேசிகனே சொல்றார், அந்த இருள் தருமா ஞானத்துல இருக்கக்கூடிய இவனுக்கு எதுடா கைவிளக்கு அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் தான் கைவிளக்கு. எல்லா விஷயத்தையும் நித்திய கர்மானுஷ்டானம் தொடங்கி பக்தியோகம் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நாம் சாஸ்திரத்தின்படி, சாஸ்திரத்தினுடைய கட்டளைப்படி நடந்து நித்திய கர்மானுஷ்டானத்தை நாம் ஒழுங்காக செய்வோம் என்று பிரார்த்தித்து அடியேன் அமைகின்றேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।